இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் zigzag ஸ்டிச். இதுக்கு ஒரு செயின் போட்டுக்கலாம். நான் இப்போது சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகே, இது மாதிரி இப்போ நாட் போட்டுக்கிறோம். இப்போது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்து மேலே zigzag எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். எப்படின்னா, நான் இங்கேருந்து இப்போ எடுக்கிறேன். ஓகே, ஒரு ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த லைனுக்கு அந்த சைடு லெஃப்டில் போங்க. போய் இங்கே ஒரு செயின் இப்படி திருப்பிக்கோங்க. திரும்பியும் அதை எடுத்துக்கொண்டு ரைட்டில் விடுங்க. அகெயின் உள்ளேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஓகே, உள்ளேருந்து த்ரெட் எடுத்துட்டு அதை லெஃப்டில் விடுங்க. ஓகே, அகெயின் ரைட் லெஃப்ட், இப்போது ரைட் லெஃப்ட் ரைட். இதுக்கு பேர் தான் zigzag ஸ்டிச். ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் செயின் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இப்படி விடுங்க. அதே மாதிரி அந்த சைடும். ஓகே, கரெக்டாக ரைட்டில் எடுத்துகிட்டு ஓகே, ரைட்லேருந்து எடுத்துகிட்டு லெஃப்டில் குத்தி எடுத்துகிட்டு அகெயின் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இதே மாதிரி தான் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இது மாதிரி நீங்கள் போட்டே வாங்க. இப்படி லாஸ்ட்டில் அங்கே குத்தி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஒரே அளவாக இது போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இங்கேருந்து எடுத்து இவ்வளோ தூரம்லாம் இழுத்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும். இது நீங்கள் டபுள் கலரில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த zigzag ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதே நீங்கள் இப்படி இது இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தள்ளி தள்ளி போட்டிருக்கீங்க. இன்னும் நீங்கள் நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஸ்டிச் ரொம்ப திக்காக கெட்டியாக இருக்கும். இது கட் ஒர்க்லாம் போடும்போது கட் பண்ணுவாங்க இல்லையா உள்ள கிளாத்தை, அதுக்கு அவுட்லைனில் போடுவாங்க இந்த ஸ்டிச்சு. இதே தான் சேம். ஆனால் இந்த zigzag ஸ்டிச்சை நெருக்கமாக போடணும். அது எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் சரியில் செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகே, இப்போ ரைட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு லெஃப்ட்லேருந்து எடுக்கிறீங்க. இப்போ எப்படி போடுவீங்க, zigzagனா இவ்வளோ தூரம் தள்ளுவீங்களா? நீங்கள் அவ்வளோ தூரம் தள்ளக்கூடாது. பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுங்க. அகைன் இங்கே ஒரு ஸ்டிச், அடுத்து இங்கே ஒன்று. இது மாதிரி ரொம்ப பக்கமாக உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து இதை ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஓகே, தெரியுதா? இப்போது இது எப்படி நீங்கள் இங்கேருந்து தூரமாக ப்ராக்டிஸ் பண்ணி zigzagன்னு போடுறீங்களோ, இதுவும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேயா? இது ரொம்ப திக்காக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மொத்தமாக இருக்கும். இதுதான் கட் ஒர்க் அவுட்லைன்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் நீங்கள் இது ஃபுல்லாக நீங்கள் இது மாதிரியே போட்டு லாஸ்ட்டில் எப்பயும் போல் எண்ட் நாட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப திக்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாகும். ஒரு ஸ்டிச்சும் நல்லா ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கை வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லானதாக கொடுக்குறேன். ஏதோ ஒரு டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.